ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண போறேன்னா. வாய்ஸ் கிளியர் தானே? Yeah, okay, I will start the lesson. जी लिफ्ट
Students, kindly request mute your microphone. Mute your microphones, okay? Right, we'll start today's session. We are discussing Unit 2, Fundamentals of Computer System. In our last class, we discussed about a diagram. I hope that diagram is very important. You have to remember that diagram. After that, we started input devices. Is it? We started input devices. This is what we discussed last time, the one of most important diagram. You have to know this part of the diagram, and also you should be able to name these parts, and also the you have to know the function of each and every part, right? What is the function of input device? What is the function of output device? What is the main task of memory registers? And what is ALU? What happened in ALU? Those things you have to know. Last class I explained well, right? And also I will share a short note to it soon. Okay. Right. After that, we started basic components of computer system, right? There are different components in a computer system. First, we started input devices, right? The basic input device is keyboard. So last class we discussed lots of things about keyboard. Okay. അപ്പം തന്നെ பிள்ளைகள் நாங்கள் கீபோர்ட் சம்பந்தமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் பார்த்தோம். ஓகே இல்லையா? சரிதானே? ரைட்? கேன் யூ ஹியர் மீ? தூக்கமா இல்லையே? Do you all feel sleepy? ஆ நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்க வேணும், சரியா? அப்பதான் படிக்கலும். ரைட், டயர்டாகிக்கப்படாது. ஓகேயா? சரிதானே? ரைட். சதா என்ன மாதிரி? சதா ஜும்ரி எப்படி? ஜும்ரி இமான் ரெடி தானே படிக்கிறதுக்கு இல்லையா? ரைட். ஓகே, குட். ஃபர்ஹான் எப்படி? ஃபர்ஹான் படிக்க ரெடி தானே? ஆசியா என்ன மாதிரி? ரைட். நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். We are going to discuss today pointing devices, okay? Different kind of pointing devices are there. One by one we will discuss, right? Pointing devices. Pointing devices point பண்ணுறது யூஸ் பண்ணுற சிம்பிள் ஐடியா தான். பாயிண்ட் பண்ணுறது. இப்போ நான் கம்ப்யூட்டரோட மவுஸ் ஒரு பாயிண்டிங் டிவைசஸ். இப்போ நாங்கள் மவுஸால் கிளிக் பண்ண நேரம் என்ன நடக்கிற? வாட் வில் ஹேப்பன் when you click on a screen by using a mouse, right? When you click, what will happen? A signal should be passed through to the computer, no? So computer will recognize then what it is. இப்போ நாங்கள் கிளிக் பண்ணுற நேரம் ஒரு மெசேஜ் உண்டு. நாங்கள் இப்போ கேசர் சொல்கிற வந்து கேசர்னு சொல்கிறதுக்கு இங்கே 3000 தானே, இந்த 3000க்கு சொல்கிற வந்து கேசர்னு சொல்கிற கேசர். இப்போ கேசர் 3000 நேரமும் கம்ப்யூட்டருக்கு மெசேஜ் ஒன்று போகிற இது இந்த இடத்துக்கு என்ன ஸ்பீடில் மூவ் பண்ணணும்னு சொல்லி விளங்கிச்சா? நாங்கள் மவுஸை டச் பண்ணுற நேரமே கம்ப்யூட்டருக்கு இன்புட் பைத்து கொண்டு தான் நிற்கிறேன், ரைட்? ஸோ இன்புட் டிவைஸில் ஓகே வெல்கம். ரைட், உண்டு ஒரு கேட்டகரி தான் வந்து நாங்கள் பார்த்த வந்து இதை கம்ப்யூட்டர் இது கேட்டகரி பண்ணித்தான் இது போகிற பிள்ளைகள். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு முதலாவது கேட்டகரி தான் பார்த்த வந்து கீபோர்ட் நாங்கள் பார்த்தோம், சரியா? கீபோர்ட் சம்மந்தமாக நாங்கள் பார்த்தோம். கீபோர்ட் முதலாவது கேட்டகரியில் நாங்கள் பார்த்தோம். கீபோர்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தேன். நான் அதை ஓரமாக்கி வச்சிருக்கேன். ஓகே தானே? நாங்கள் ரெண்டாவது கேட்டகரியில் இப்போ பார்க்குறது தான் வந்து செகண்ட் கேட்டகரியில் வர்றது தான் வந்து இந்த பாயிண்டிங் டிவைஸ். செகண்ட் கேட்டகரியில் வரத வந்து பாயிண்டிங் டிவைஸ், ஓகேவா? அப்போ பாயிண்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணுற வந்து என்னத்துக்குண்டா பாயிண்ட் பண்ணுறதுக்கா என்ன சரி உண்டா பாயிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு. அதில் ஒன்று தான் வந்து பாயிண்டிங் டிவைசஸ் நிறைய இருக்கிற அந்த அதில் ஒன்று தான் வந்து மவுஸ்ன்னு சொல்றது, சரியா? மவுஸ் மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்கிற வி வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன், ரைட்? நீங்கள் கூகுளில் வந்து மவுஸ்ன்னு அடித்தால்
மவுஸும் சேர்ந்து தான் வரும். என்ன மவுஸும் சேர்ந்துனால் எலியும் சேர்ந்து தான் வரும். என்ன? ரைட், மவுஸ் இஸ் அ காமன் வேர்ட்னா. ரைட், ரெட்டும் சேர்ந்து தான் வரும். ரைட். ஸோ நீங்கள் இதை கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ண நேரம் கம்ப்யூட்டர் மவுஸ்ன்னு சொல்லி அடிச்சா சரி. என்ன? கம்ப்யூட்டர் மவுஸ்ன்னு அடித்தால் எங்களுக்கு கம்ப்யூட்டர் மவுஸில் இமேஜஸ் எங்களுக்கு பார்க்கலும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மவுசஸ் இருக்கிற இல்லையா? மவுஸ் நிறைய மாதிரி இருக்கிற மவுஸ். ரைட், இதெல்லாம் மவுஸ். இந்த மவுஸ்ட கேட்டகரிஸ் நிறைய வேற உண்டு. யூஎஸ்பி மவுஸ் இருக்கிற, ஆப்டிக்கல் மவுஸ், வீல் மவுஸ்ன்னு சொல்லி எல்லாம் இருக்கிற. அதோட டீட்டெயில் வந்து அவங்களுக்கு தேவையில்லை உண்மையிலே. நாங்கள் அட்வான்ஸ் லெவலில் ஐசிடி படித்து கொடுக்குற பிள்ளைகளுக்குண்டால் டீட்டெயிலாக அவங்களுக்கு தேவைன்றதுனால அதோட கேட்டகரிஸ் டைப்ஸ் எல்லாம் நாங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கிரேட் டென்ன்றதுனால உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தியரி ஒன்று தான் இருக்கிற. ஸோ கம்ப்யூட்டர் மவுஸ், ஓகேவா? இப்போ மவுஸ் வந்து எங்களுக்கு தெரியும். மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக்னு சொல்லி ரெண்டு கிளிக் வர இல்லையா? இப்போ நாங்கள் மவுஸ் வந்து சும்மா இப்படி வரைஞ்சோம்னு சொன்னால் மவுஸ் உண்டு. ஓகே. இப்போ மவுஸ்ட வால் மவுஸ்ட வால் வந்து முன்னுக்கு கேட்குற இல்லையா? ரெட்டட வால்னா பின்னு கேட்குற, மவுஸ்ட வால் வந்து முன்னு கேட்குற. இஸ் இட்? அப்படி இது இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரோலர் ஒன்று இருக்கிற. வாட் இஸ் திஸ் ரோலர்? இந்த இடத்துல ரோலர் ஒன்று இருக்கிற இல்லையா? ரோலர் இருக்கிற. ரைட், அதே மாதிரி இதில் கிளிக் பண்ணுற நேரம் ரெண்டு கிளிக் இருக்கிற. இந்தியால பக்கத்தையும் எங்களுக்கு கிளிக் பண்ணலும் இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் வந்து இது ரைட் சைடில் இருக்கிறதுனால இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் வந்து ரைட் கிளிக்னு நாங்கள் சொல்கிறோம். ரைட் கிளிக்னு நாங்கள் சொல்கிறோம். இந்தியால பக்கம் இருக்கிற வந்து இவர் வந்து லெஃப்ட் கிளிக். இந்த லெஃப்ட் கிளிக்கை வந்து நாங்கள் சும்மா நார்மலாக சொல்கிறோம் கிளிக்னு தான் சொல்கிறோம். ரைட், கிளிக்னு தான் சொல்கிறேன். இதை லெஃப்டை வந்து பொதுவாக வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா மாஸ்ட் ஆஃப் அஸ் எங்களுக்கு நாங்கள் ரைட் ஹேண்ட் ஆக்கள் தான் கூட என்ன உலகத்தில், லெஃப்ட் ஹேண்ட் ஆக்கள் குறவே. இல்லை யார் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற யார்? டக்குன்னு இப்போ சர்ச் பண்ண பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க யார் இதில்? லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க யார் இருக்கிறா? லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கிறா? ஹூஸ் தட்? லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட் யாருமே இல்லையா? ஓ மை காட், நோ ஒன். பொதுவாக லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டேலண்ட்னு சொல்லுவாங்க. இஸ் இட்? ஆ, யார் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்? கேன் யூ ஹியர் மீ? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பேசுகிற கேட்குறது தானே? கிளியர் தானே? யா, இப்போ தான் மெசேஜ் வருது. யாரு? அப்துல்லா லெஃப்ட் ஹேண்ட், இஸ் இட்? அப்துல்லா, இது விச் அப்துல்லா இஸ் திஸ்? விச் அப்துல்லா? அப்துல்லா நிறைய இருக்கிற. அப்துல்லா ஃபாயிஸா, அப்துல்லா மிஸ்வரம் இருக்கிறேன் நினைக்கிறேன். ரீநேம் வித் யோர் டெடாஸ் நேம். ரீநேம் வித் யோர் டெடாஸ் நேம், அப்போ தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளாது. ரைட், ரீநேம் பண்ணுங்க. யார் லெஃப்ட் ஹேண்ட்? அப்துல்லா அஜ்மீர். யா, குட். அப்துல்லா அஜ்மீர் வந்து ஆ லெஃப்ட் ஹேண்டா? குட். மஹமூத் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்ட். வேற யாரு லெஃப்ட் ஹேண்ட்? வேற யாரு? ஆ, லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது. ஃபர் ஃபர்ஹான் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்ட். பொதுவான ஒரு சேயிங் கொண்டு இருக்கிறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஆக்கள் நல்ல டேலண்ட் உண்டு. இஸ் இட்? அப்துல்லா அஜ்மி, ஆர் யூ டேலண்டட் ஸ்டூடெண்ட்? டடா மாதிரி. ஆ, இஸ் இட்? பொதுவாக ஒரு சேயிங் கொண்டு இருக்கிறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட் வந்து நல்ல டேலண்ட் உண்டு. இப்போ நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணுற நேரம், நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு என்ன செய்யலும்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டை மாற்றிக்கொள்ளையிலும். மவுஸ்ட ஆப்ஷனில் இருக்கிற தெரியுமா அது? மவுஸுக்கு நீங்கள் போகணுண்டா மவுஸ் செட்டிங்ஸில் இருக்கிற பிள்ளைகள் மவுஸ் செட்டிங்ஸுக்கு போனால் உங்களுக்கு இந்த இடத்துல பிரைமரி என்று சொல்லி பாருங்க. செலக்ட் யுவர் பிரைமரி பட்டன். பிரைமரி பட்டன் நார்மலாக பை டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து லெஃப்ட். இதை நீங்கள் ரைட்டுக்கு போட்டுக்கொண்டா உங்களுக்கு மவுஸ் அப்படியே தூக்கி எடுத்து அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்துக்கு வச்சுக்கொண்டு அவங்களோட லெஃப்ட் ஹேண்டால் யூஸ் பண்ணலும். அந்த நேரம் நீங்கள் கிளிக் பண்ணக்கொள்ளே, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை யோசிச்சு பாருங்கள். அந்த நேரம் கிளிக் பண்ணக்கொள்ளே உங்களுக்கு கிளிக் எதா மாறும்? ரைட் ஹேண்டாக மாறும். இஸ் இட் அண்டர்ஸ்டாண்ட்? லெஃப்ட் ஹேண்ட் ஆக்கள் யூ கேன் கன்சிடர் திஸ். அவங்களோட பிசியாக இருந்தால்
உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர், நீங்கள் தனியாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தனால் மவுஸ் செட்டிங்ஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், மவுஸ் செட்டிங்ஸ் போயிட்டு செலக்ட் யுவர் ப்ரைமரி பட்டனை நீங்கள் ரைட்டுக்கு மாற்றணும். ரைட்டுக்கு மாற்றினால் நீங்கள் மவுஸை தூக்கி உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் உங்களுக்கு கிளிக் ஆகி படுறது வந்து ரைட் பட்டன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? விளைஞ்ச நான் சொல்கிறது ரைட்? நான் சொல்கிற விளைஞ்ச பிள்ளைகள் ரைட். இப்போ இதில் வந்து கிளிக்குக்கு நாங்கள் நார்மலாக இந்த நிறைய ஆட்கள் வந்து என்னென்றால் ரைட் ஹேண்ட் தான். டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் இல்லையா? டேலண்டான ஆட்கள் தான் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து ரோலர் இருக்கிறேன். இந்த ரோலரை வந்து கிளிக் பண்ணலாம். டு யூ நோ தட்? ரோலரை கிளிக் பண்ணலாம், தெரியுமா அது? பாருங்க, ரோலர் நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். பாருங்க, இப்போ பிள்ளைகள் நான் என்ன எடுத்திருக்கிறேன், என்ன பிடிஎஃப் எடுத்திருக்கிறேன். பிடிஎஃப், இந்த பிடிஎஃப்ல வந்து நான் இப்போ ரோலரை கிளிக் பண்ணண்டால் மவுஸில் நடுவில் இருக்கிற ரோலர் ஒன்று இருக்கேன், நான் கிளிக் பண்ணண்டா பாருங்க கேசர் மாறுற மாதிரி. கேசர் மாறுறது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலுமா? ரைட், பாருங்க கேசர் மாறிக்கிற மாதிரி பாருங்க. இஸ் இட் கிளியர்? கேசர் மாறிக்கிறது விளங்கிச்சா? கேசர் மாறுறது, கேசர் இந்த மாதிரி மாறும், இப்படி மாறும் கேசர். கேசர் மாறிக்கிற நேரம் நீங்க முள்ள மேலுக்கு ஸ்க்ரோல் பண்ணினா எங்களோட பிடிஎஃப் ஷீட் வந்து முள்ள மேலுக்கு ஸ்லோவா மூவ் ஆகுற. அதே மாதிரி கீழுக்கு நீங்க எடுத்தால் அதே மாதிரி இது வந்து கீழுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணிடும். எனவே கிளிக் அண்ட் ட்ராக்னு சொல்றதுக்கு கிளிக் பண்ணிக்கொண்டு ட்ராக் பண்ண வேணும். வாட் இஸ் தட்? கிளிக் அண்ட் ட்ராக். ரைட், வாட் யூ ஹேவ் டு டூ? யூ ஹேவ் டு கிளிக் அண்ட் ட்ராக். ரைட், யூ ஹாவ் டு கிளிக். நீங்கள் அந்த கேசரை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணிக்கொள்ளணும். கிளிக் பண்ணிக்கொண்டு அதோட சேர்த்து ட்ராக் பண்ணவும் வேணும். ட்ராக் பண்ணுன்னு சொன்னா நீங்கள் அந்த ட்ராக் பண்ணுற அந்த ஸ்பீடில் என்ன செய்யும், உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து வேண்டிய பக்கம் வந்து மேலுக்கு மூவ் பண்ணலும், கீழுக்கு மூவ் பண்ணலும், இல்லைண்டா லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணோம் மேலும், லெஃப்ட்டுக்கு ஸ்பேஸ் இருந்தால் ரைட்டுக்கு மூவ் பண்ணோம் மேலும். இந்த மாதிரி தான் கேசர் மாறுற நாங்கள் கிளிக் பண்ணுற நேரம். விளங்குச்சா? இந்த ரோலரையும் கிளிக் பண்ணலாம். வி கேன் கிளிக் ரோலர் ஆல்சோ. அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை செஞ்சு பார்க்கணும். அதனால தான் எங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒன்று இருந்தென்றால் கொஞ்சம் அவங்களே செஞ்சு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும். யூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரை அவுட். நோ இஸ் இட் ஓகே? ரைட். அப்போ இந்த மவுஸில் வந்து எங்களுக்கு தெரியும் வஜ்ஜுக்கால். இந்த மவுஸில் வந்து எங்களுக்கு கிளிக் பண்ணலாம், ரோல் பண்ணலாம். ரைட், மவுஸ் இஸ் பாப்புலர், ஒன் ஆஃப் பாப்புலர் இன்புட் டிவைஸ். இஸ் இட் ரைட்? ரெண்டாவது, மவுஸ் மாதிரியே வேற என்ன இருக்கிற? மவுஸ் மாதிரியே லேப்டாப்பில் நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து டச் பேட். இஸ் இட் டச் பேட்? லேப்டாப்பில் இருக்கிற வந்து டச் பேடுனா டச் பேட்னு நாங்கள் சொல்கிறோம். ரைட், இது வந்து எங்களுக்கு தெரியும் லேப்டாப்பில் வந்து இன்பில்டாக வேற. இப்போ எங்கள்கிட்ட டெஸ்க்டாப்புக்கும் வேணுமென்றால் இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஒரு டச் பேட் ஒன்று எங்களுக்கு போட்டுக்கொள்ளையிலும். அப்போ டச் பேடும் வந்து மவுஸ் மாதிரி தான். இதில் நாங்கள் மூவ் பண்ணுற நேரம் சிக்னல் வந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட் ஆகி இட் வில் டேக் த சிக்னல் டு த கம்ப்யூட்டர் as input. That is why this touchpad also coming under input devices. Okay. So when you move your fingers on a touchpad and when you click, you can make single click, double click, triple click. You can keep your three fingers at once and you can drag here and there, and you can keep your two fingers and you can move here and there. Then it will take different functions. Understand? இதில் வந்து நாங்கள் ரெண்டு விரலை எங்களுக்கு வைக்கலும், மூணு விரலை வைக்கலும், ட்ராக் பண்ணலும். விரலை வச்சு நாங்கள் ஒரு என்னது ஒரு இமேஜ் ஒன்றை நாங்கள் என்ன செய்கிறோம், இமேஜ் ஒன்றை நாங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஜூம் பண்ண வேணும்னு சொன்னால் நாங்கள் இமேஜ் ஒன்றை ஜூம் பண்ண நேரம் நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள், இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பக்கமும் இழுக்கிறோம் இல்லையா, எங்களோட விரலை வச்சு இப்படி இழுக்கிற நேரம் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எல்லாம் இதில் வேலை செய்கிற. ஓகேயா? இதில் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் டச் பேட் இருக்கிற எக்ஸ்டர்னல் டச் பேட் இருக்கிறேன். ஸோ எக்ஸ்டர்னல் டச் பேடால் எங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் இந்த மாதிரி டச் பேட் இருக்குது. இதில் வந்து இந்த எக்ஸ்டர்னல் டச் பேடில் வந்து வைஃபைல கனெக்ட் ஆகிறதும் இருக்கிறது. இதில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல்
external touchpad ஒன்று எடுத்துட்டால் you will get several functions. So இது வந்து சரிலேஸ் இதில் எழுதியலும் இது இமேஜில் வரையலும் டிராவிங் கார்ட்டூன்ஸ் வரையலும் இமேஜை பெருசாக்கலும் சிறுசாக்கலும் ஜூம் பண்ணலும் ஜூம் இன் ஜூம் அவுட் இப்படி லாட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் இன் எக்ஸ்டர்னல் டச் பேட் ரைட் ட்ரா பண்ணுறவங்க டிராவிங் வேலைகளுக்காக இதை ஆட்கள் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் கம்மிங் அண்டர் இன்புட் டிவைஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இன்புட் டிவைஸ் உள்ளுக்கு வருவார் சரித்தானே? ஓகே, ரைட். இன்புட் டிவைஸ் என்ற கேட்டகரி உள்ளுக்கு இந்த டச் பேட் எல்லாம் வந்து வரப்போகிறது. சரியா? இஸ்மா அண்டர்ஸ்டாண்ட்? இஸ்மா தாசிம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? ரைட் சரித்தானே? அம்ஹர் அப்துல்லா, which அப்துல்லா இஸ் திஸ்? அப்துல்லா அப்துல்லா போட்ட நேரம் அப்துல்லா எல்லா அப்துல்லாவும் அவங்களோட என்ன ஃபுல்லா போடுங்க. அப்துல்லா ஃபாயிஸா, அப்துல்லா அஜ்மீரா, இன்னும் ஒரு அப்துல்லா இருக்கிறார். ஸோ ஃபுல்லாக போட்டால் தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஃபுல் நேமை போடுங்க. பயப்படாமல் ஃபுல் நேமை போடுங்க. ஐ எம் நாட் ஆஸ்கிங் எனி கொஷன்ஸ். டோன்ட் வரி. ரைட். ரீநேம் யோர் ஃபுல் நேம். ரீநேம் ஆஸ் யோர் ஃபுல் நேம். ஓகே, ரைட். வாங்க அடுத்தது வரும். சரியா? அப்போ பிள்ளைகள் ஒன்று வந்து மவுஸ், அடுத்தது வந்து இந்த டச் பேடும் வந்து ஒரு இன்புட் டிவைஸ் தான். அடுத்த வந்து டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நாங்கள் எது நேரம் டச் ஸ்க்ரீனுக்குள்ளே தானே இருக்கிறது இல்லையா? டச் ஸ்க்ரீன் எங்களோட ஃபோனில் வாரு டச் ஸ்க்ரீன் வந்து ஒரு இன்புட் டிவைஸ். திஸ் ரைட்? யா. தேர்ட் ஒன் டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன் வந்து எங்களுக்கு தெரியும், எங்களோட மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயும் டச் ஸ்க்ரீன் வர. நான் மொபைல் ஃபோனில் மட்டும் இல்லை, எங்களுக்கு தெரியும் டச் ஸ்க்ரீன் லேப்டாப் இருக்கிற, ரைட்? டச் ஸ்க்ரீன் கம்ப்யூட்டர் இருக்கிற, டச் ஸ்க்ரீன் மானிட்டர் இருக்கிற, டச் ஸ்க்ரீன் மானிட்டர் வர, ரைட்? நம்மளா ஷாப்கள்லையும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் மட்டும். இப்போ டச் பண்ண what will happen when you touch a screen? So a command will pass through to the computer. ஒரு கமாண்ட் ஒரு போறேன்னா இல்லை டச் ஸ்க்ரீனில் விரலால் எழுதலும் டச் பண்ணலும் ட்ராக் பண்ணலும். ஸோ வென் யூ யூஸ் அ டச் ஸ்க்ரீன் some signals pass through to the computer. So according to the signal it will give different functions. So touch screen is an input device. Okay, இது ஒரு பாப்புலரான இன்புட் டிவைஸ் தான் டச் ஸ்க்ரீன். இப்போ டச் ஸ்க்ரீன் வந்து எங்களுக்கு தெரியும் மொபைல் ஃபோன் எல்லாமே இப்போ டச் ஸ்க்ரீன் தான். ஸ்மார்ட் ஃபோன், all smartphone are based on the touch screen and also there are large screen. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் ஈபோர்டெல்லாம் யூஸ் பண்ண தெரியும் தானே ஸ்கூலில்? ஈபோர்ட், டச் ஸ்க்ரீன் ஈபோர்டு என்ன ஈபோர்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் படிப்பிக்கிறதுக்காக, தெரியும் தானே? ஸ்கூல்ல எல்லாம் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? தெரியும் தானே? எல்லாம் டச் ஸ்க்ரீன். இப்போ டச் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஈஸி. டச் பண்ணி எங்களுக்கு இதில் பென் இருக்கிற பென் இல்லாட்டியும் எங்களுக்கு விரலாலையும் டச் பண்ணி யூஸ் பண்ணலும். ரைட்? வென் யூ டச் what will happen? A signal pass through to the computer. According to the signal it will give different functions on the screen. ரைட்? அதான் நடக்குது இல்லையா? ஓகேயா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பாங்க, அடுத்ததுக்கு பாங்க. யூ ஹேவ் டு யூஸ் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ். டெக்ஸ்ட் புக்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஷார்ட் நோட் ஒன்று தரேன். இருந்தாலும் யூ ஹேவ் டு யூஸ் த டெக்ஸ்ட் புக். நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ் இஸ் ஜாய்ஸ்டிக். ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுற வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ்களுக்கு தான் இது பாப்புலராக யூஸ் பண்ணுற. ரைட்? ஜாய்ஸ்டிக் ஜாய்ஸ்டிக் இப்போ ஜாய்ஸ்டிக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் ஜாய்ஸ்டிக் இருக்கிற. இது மாதிரி மட்டும் இல்லை, இதில் வந்து உதாரணமாக ஸ்டியரிங் ஜாய்ஸ்டிக், ஸ்டியரிங் மாதிரி ஸ்டியரிங் ஜாய்ஸ்டிக் ரைட் இருக்கிற. ஏதாவது நீங்கள் வெஹிக்கல் ஒன்றில் ஏதாவது ரேஸ் போகிற மாதிரியான ஒரு கேம் ஒன்று விளையாடுறதா இருந்தான்னு சொன்னால் ஸ்டியரிங் ஜாய்ஸ்டிக் இருக்குது. ரைட்? இப்போ வாகனம் ஒன்று வெஹிக்கிள் ஒன்று மாதிரியே தான். ரைட்? இந்த மாதிரியான ஜாய்ஸ்டிக் இருக்கிற.
அதே மாதிரி ஏதாவது ஷூட் பண்ணுறேன்னு சொன்னால் ஷூட்டிங் கேம் ஒன்று விளையாடுறதுக்கு வந்து ஷூட்டிங் ஜாய்ஸ்டிக் இருக்குது. ரைட். ஷூட் பண்ணுறதுக்கு மாதிரியான ஷூட்டிங் ஜாய்ஸ்டிக் இருக்குது கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி கன் மாதிரி, ரைட், கன் மாதிரி இருக்கிற இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேம்ஸ் விளையாடுறதுக்கு பிள்ளைகள் டிஃப்ரெண்டான ஜோய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். சும்மா ஜோய்ஸ்டிக்னா நீங்கள் நினச்சி கொள்ளப்படாது இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி. கேம் டு கேம் the joystick is different. These all joystick are when you use a joystick, what will happen? A command or a signal will pass through to the computer. That is why we are telling joystick is coming under input device. telling joystick யூஸ் பண்ற நேரம் என்ன நடக்கிற, கம்ப்யூட்டர் உள்ளுக்கு ஒரு கமாண்ட் ஒன்று போகிறது, அந்த கமாண்ட் ஒன்று போகிறது சிக்னல் ஒன்று போகிற. ஸோ சிக்னல் போடுறதுனால நாங்கள் சொல்கிறோம் இது வந்து பாயிண்டிங் டிவைஸ் உள்ளுக்கு வாரது தான் இந்த ஜாய்ஸ்டிக். ஓகே. அடுத்த கேட்டகரி எங்களுக்கு தெரியும் லைட் பென். லைட் பென். லைட் பென் இஸ் a kind of pen. By using the light pen you can write on your touch screen. டச் ஸ்க்ரீனில் எழுதுறதுக்கு வர ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த லைட் பென்னு சொல்கிறது. ரைட், நாங்கள் அதையும் பார்ப்போம். லைட் பென். இந்த லைட் பென் உங்களுக்கு வேற வந்து இப்போ சாம்சங் ஃபோனில் சாம்சங் நாட்ன்ற ஃபோனில் வர லைட் பென் வர, சில டேப்பில் வர லைட் பென் டேப்போடு சேர்ந்து வரும். ரைட். இந்த லைட் பென் மட்டும் இந்த உங்களுக்கு எழுதவே இல்லாது. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் அ லைட் பென் யூ ஷுட் ஹேவ் அ touch screen monitor only. You should have a touch screen monitor, then only you can write. இல்லாட்டி ஸ்டைலஸ் கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்கிறேன். டு யூ நோ தட் ஸ்டைலஸ் கம்ப்யூட்டர்? ஸ்டைலஸ் கம்ப்யூட்டர்னு சொல்கிறேன் தெரியுமா? ஸ்டைலஸ் கம்ப்யூட்டர்னு சொல்கிறது பிள்ளைகள் அது வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கிற எழுதுறதுக்குன்னு சொல்லியே விளங்கிச்சா? ஸ்டைலஸ்ன்றது வந்து ஸ்டைலஸ் கம்ப்யூட்டரில் வந்து எழுதுறதுக்குன்னு சொல்லியே டிசைன் பண்ணின லேப்டாப் மாதிரி டேப் மாதிரி. அதில் வந்து நாங்கள் லைட் பென் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பவர்ஃபுல்லான லைட் பென் வரும். இந்த லைட் பெனில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற இந்த லைட் பெனில் நிறைய ஃபங்க்ஷன் வர. இந்த லைட் பென்னோட அடுத்த பக்கத்தால் அவங்களுக்கு இரேஸ் பண்ணிடும். ரைட். இப்போ நாங்கள் நார்மலாக பென்சிலில் வந்து ரேஸ் பண்ணுற மாதிரி லைட் பென்னோட அடுத்த பக்கம் இதில் பாருங்கள் ஒரு ரப்பர் ஒன்று மாதிரி இருக்கிற. ரைட். இதை நாங்கள் இது அடுத்த பக்கம் திருப்பினண்டா இந்த வரைஞ்சத்தை வந்து எனக்கு என்ன செய்யணும்னா இரேஸ் பண்ணிடும். இப்போ லைட் பெனில் பட்டன்ஸ் வர, கிளிக் வர, அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற. லைட் பென் ஆல்சோ ஒன் ஆஃப் இன்புட் டிவைஸ். ஓகே. இப்போ லைட் பென் ஒன்று எடுத்தான்னு சொல்லி எங்களோட நம்மளாக இருக்கிற கம்ப்யூட்டரில் ஒன்றும் எழுதி இல்லாது. யூ ஷுட் யூஸ் அ டச் ஸ்க்ரீன் மானிட்டர், தென் only யூ கேன் யூஸ் லைட் பென். அதர்வைஸ் யூ கேன் ரைட் ஆன் அ நார்மல் மானிட்டர். அண்டர்ஸ்டாண்ட்? சும்மா நீங்கள் லைட் பென் ஒன்று எடுத்தான்னு எழுதி இல்லாது. சரியா? லைட் பெனில் நிறைய ஆப்ஷன் வேறு இருக்குது. நாங்கள் பேட்டரி போடணும். ரைட். இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற. லைட் பென் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அன் இன்புட் டிவைஸ். ஓகே. ரைட். அப்போ தீஸ் ஆர் த இன்புட் டிவைசஸ். ரைட். ஒன்று பாயிண்டிங் டிவைஸ் உள்ளுக்கு வாரது ஒன்று மவுஸ், டச் பேட், டச் ஸ்க்ரீன், ஜாய்ஸ்டிக் அண்ட் லைட் பென். ஓகேயா? இது ஒரு கேட்டகரியில் வரக்கூடியது. இது ரெண்டாவது கேட்டகரியில் வர விஷயம். ரைட். முதலாவது கேட்டகரி வந்து என்னது, கீபோர்டை நான் ஓரமாக்கி வச்சேன். ரெண்டாவது கேட்டகரி தான் வந்து பாயிண்டிங் டிவைஸ். அதையும் வந்து ஓரமாக்கி வைப்போம். ஓகேயா? சரி. Right. We'll move through the third category. Third category is image and video input device. Right. Third category is image and video input device. Right. நாங்க பார்ப்போம் third categoryக்கு வருவோம். சரியா? third category வந்து image and video input device. ஓகே. ரைட். நான் இதை ஓரமாக்கிடுறேன். இந்த மோசம் எங்களுக்கு தேவையில்லைன்னா மோசம் தேவையில்லை. ஸோ ஐ வில் raise this. ஓகே. இமேஜ் அண்ட் வீடியோ இன்புட் டிவைஸை நாங்கள் பார்ப்போம். இதால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த இமேஜ் அண்ட் வீடியோ இன்புட் டிவைஸால் எங்களுக்கு இமேஜஸ் அல்லது வீடியோவை வந்து இன்புட்டாக கொடுக்கலும். என்ன நாங்கள்
if you want to insert a image, we have to use a digital camera. Oh, mobile phone use பண்ணி மேலும் இல்லையா? Digital camera. Digital camera இப்போ normally use பண்ற மிச்சம் குறைவு. Normally we don't use digital camera. No, why? What is the reason? Digital camera. Nowadays we don't use this kind of digital camera. What is the reason? What is the reason? என்னோட மொபைல் ஃபோனால் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த டிஜிட்டல் கேமராவால் கேப்சர் பண்ணுற இமேஜை விட ஹை குவாலிட்டி ஆன இமேஜ் எங்களுக்கு எங்களோட ஐஃபோனால் கேப்சர் பண்ணிக்கொள்ள இயலும் இல்லாட்டி எங்களோட மொபைல் ஃபோனால் ஸ்மார்ட் ஃபோனால் வந்து கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது. தட் இஸ் த ரீசன் நவடேஸ் வி டோன்ட் யூஸ் திஸ் டிஜிட்டல் கேமராஸ். பட் டிஎல்எஸ்ஆர் கேமரா இருக்கிறது அதில் வந்து ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் எடுக்க இயலும். ரைட்? ஓகே, டிஜிட்டல் கேமராவால் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த டிஜிட்டல் கேமரா வந்து யூ ஹாவ் டு நோ ஸ்டூடெண்ட்ஸ், டிஜிட்டல் கேமரா வந்து இன்புட் டிவைஸ் உள்ளுக்கும் வர அவுட்புட் டிவைஸ் உள்ளுக்கும் வர உண்டு. எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் இதால் நாங்கள் டிஜிட்டல் கேமராவால் கேப்சர் பண்ணுற வந்து ஃபோட்டோவை we can input to the computer. we can input to the computer. இன்புட் பண்ண இயலும். சரியா? கம்ப்யூட்டருக்கு வந்து எங்களுக்கு இன்புட் பண்ண இயலும். அது உண்டு. அடுத்து வந்து இந்த கேமராலே வந்து எனக்கு என்ன செய்யலும் என்றால் பார்க்கலும். கேமராலே பார்க்கலும். ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வாரு தானே. ஸோ தட் இது வந்து அவுட்புட் டிவைஸ்லையும் வார. ரிமெம்பர் திஸ். இன்புட் டிவைஸ் ஆகவும் போத் இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ் ரெண்டுமா வாருது. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் ரெண்டுமா வார ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த டிஜிட்டல் கேமரா. Digital camera is considered as input device as well as output device because by using digital camera we can input the image to computer as well as we can view the pictures that we take. Right? எங்களுக்கு பார்க்க மேலும் இன்புட் பண்ண மேலும் அதனால ரெண்டு மாவும் வர. ரிமெம்பர் திஸ். சரியா? உண்டு இந்த டிஜிட்டல் கேமராவால் வந்து எங்களுக்கு இமேஜ் கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டர் உள்ளுக்கு இன்புட்டாக அடிக்கலும். ரைட். செகண்ட் ஒன் வெப் கேமரா. செகண்ட் ஒன் வந்து வெப் கேமரா. ஓகேயா? டிஜிட்டல் கேமரா அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் ஒன் வெப் கேமரா. வெப் கேமரா வந்து நார்மலாக எங்களுக்கு தெரியும். வெப் கேமராட வந்து இப்போ யூசேஜும் வந்து மிச்சம் குறைவு தான். வாட் இஸ் த ரீசன்? வெப் கேமராவால் செய்கிற வேலையை நாங்கள் ஃபோனை வச்சு செஞ்சு கொள்றோம் இல்லையா மிச்சம். இந்த மாதிரி வெப் கேமரா இருக்கிறேன். ரைட்? இந்த வெப் கேமராவை வந்து எங்களுக்கு என்ன செய்யலும் என்றால் எங்களோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி கொள்ளையலும். கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு தெரியும் எங்களோட லேப்டாப் நாங்கள் யூஸ் பண்ண நேரம் இதில் வந்து லேப்டாப்புக்கு வந்து ஒன்று லேப்டாப் வெப் கேமரான்னு சொல்லி லேப்டாப்புக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கொள்ள மேலும். அப்படி இல்லாட்டி வந்து லேப்டாப்பில் இருக்கிற வந்து இன்பில்டாக இருக்கிறது. தெரியும் தானே அவங்களுக்கு? யூனோ தட்னா லேப்டாப்பில் இன்பில்ட் கேமரா ஒன்று வார். இந்த மாதிரி கேமரா ஒன்று வார். இன்பில்டாகவே வார் கேமராவோட நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு லேப்டாப்பில் ஒரு கேமரா ஒன்று இருக்கிறது. அதான் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் நாங்கள் பொதுவாக நார்மலி வி டோன்ட் purchase this kind of web camera. Rather than we need a special case. If we need a special case or high quality camera, or always we are using web conference and we are editing, we are creating video contents, then we can use kind of web camera, high powerful web camera இருக்கிறது. சரியா? நல்ல ஹை குவாலிட்டி பிக்சர்ஸை கேப்சர் பண்ணி தரத்துக்கு மாதிரி. அதர்வைஸ் வி டோன்ட் யூஸ் திஸ் வெப் கேமரா. வெப் கேமரா ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அன் இன்புட் டிவைஸ். வெப் கேமரா வில் கேப்சர் த images, videos, and it will give to the computer as input. So we are considered as an input device. Okay, and the web camera input device என்ற கேட்டகரி உள்ள தானே வரணும். பிள்ளைகள் தெரியும் தானே அது. இப்போ லேப்டாப்பில் வந்து எங்களுக்கு தெரியும். லேப்டாப்பில் இன்பில்டாகவே வார இந்த வெப் கேமரா வந்து லேப்டாப்பில் வந்து இன்பில்டாகவே வார விஷயம் எங்களுக்கு தெரியும். ரைட்? அதே மாதிரி எங்களுக்கு பார்க்கலாம் உண்டு. பொதுவாக வந்து லேப்டாப்பில் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும்
எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலும். ஓகே தானே? ரைட். நெக்ஸ்ட் வந்து சிசிடிவி. சிசிடிவி ஆல்சோ கன்சிடர்ட் as an இன்புட் டிவைஸ். அப்போ சிசிடிவியால் நாங்கள் கேப்சர் பண்ணக்கூடிய இமேஜ் சிசிடிவி சிசிடிவின்னா க்ளாஸ்ட், ரைட், க்ளாஸ் சர்க்யூட் டெலிவிஷன் இல்லையா? சிசிடிவி கேமரான்னு நாங்கள் சொல்கிறோம். சிசிடிவி கேமரா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்டில் கேமராஸ் இருக்குது. இப்போ சிசிடிவி கேமரா வந்து கைண்ட் ஆஃப் கேமரா தான். இது இப்போ வந்து ஆடியோவையும் கேப்சர் பண்ணுற இந்த சிசிடிவி கேமரா கேப்சர் பண்ணக்கூடிய வீடியோவை கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கலும். ரைட். Computer will take as an input. So that CCTV also coming under input device. Right? Okay. Understand? CCTV also coming under input device. So different CCTVs cameras இருக்கிறேனா? Right. Next போம். சரியா? அடுத்து வந்து ஸ்கேனர் டைப்புக்கு போகிறோம். ஸ்கேனர் டைப்புக்கு போகிறோம். ரைட். அப்போ இமேஜ் அண்ட் வீடியோ இன்புட் டிவைஸ் உள்ளுக்கு வர வந்து ஒன்று டிஜிட்டல் கேமரா, வெப் கேமரா, சிசிடிவி கேமரா. இது கேமரா டைப் வருது. சரியா? இப்போ டிஜிட்டல் கேமரா வந்து நாங்கள் நார்மலாக வந்து டிஜிட்டல் கேமராவோட யூசேஜ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். இந்த டிஜிட்டல் கேமராவோட யூசேஜ் வந்து நல்லா குறைஞ்சிருக்கிற. ரைட். அடுத்தது இப்போ அடுத்த வெப் கேமரா வந்து இப்போ மோஸ்ட்லி பாப்புலர். ஏன்னா இந்த வெப் கேமரா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி பாப்புலரான ஒரு input device than web camera. For security purpose we are using what do you call the CCTV camera யூஸ் பண்றது, not the web camera. வெப் கேமராட யூசேஜ் வந்து நல்லாவே குறைஞ்சி போயிட்டிருக்கிற. பிகாஸ் இந்த வெப் கேமராட செய்கிற வேலையை நாங்கள் என்ன செய்கிற ஃபோனால் செஞ்சு கொள்கிறோம் இல்லையா? ஃபோனால் செஞ்சு கொள்கிற இந்த வெப் கேமராவால் செய்கிற வேலையை வந்து நாங்கள் ஃபோனால் செஞ்சு கொள்கிறோம். ஆனால் சிசிடிவி கேமரா வந்து ஒரு பாப்புலரான டிவைஸாக இருக்கிற. It is popular என்றால் இப்போ நார்மலி we are using we use the CCTV camera for what security purpose, no? செக்யூரிட்டிக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். இஸ் இட் ரைட்? இதுதான் இந்த இமேஜ் அண்ட் வீடியோ எடிட்டிங் நாங்கள் சொல்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் ஸ்கேனர் டைப்புக்கு நாங்கள் போக போகிறோம். சரியா? ஸ்கேனர் டைப்புக்கு நாங்கள் போக போகிறோம். இந்த ஸ்கேனர் டைப்பில் வந்து நான் இதையும் எடுத்து உரமாக்கி வைக்க போகிறோம். ஓகேயா? ரைட். நாலாவது கேட்டகரி வந்து ஸ்கேனர்ஸ். ஸ்கேனர்ஸ் என்ற டைப், ஸ்கேன் பண்ணுறது. ரைட். ஸ்கேன் பண்ணக்கூடிய டிவைசஸ் நிறைய இருக்கிற. என்னென்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதில் ஒன்று தான் வந்து ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் என்று சொல்றது. ஃப்ளாட் பெட் ஸ்கேனர். வாட் இஸ் திஸ் ஃப்ளாட் பெட் ஸ்கேனர்? யாருக்கு தெரியும்? யாரு நேரடியாக கண்டிக்கிறா இந்த ஃப்ளாட் பெட் ஸ்கேனர்? கண்டவங்க யாரு கண்டிக்கிற பிள்ளைகள் ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் கண்டிருக்கிறா. இப்போ வந்து இதோட யூஸ் வந்து நல்லா குறைவு. ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் அதுவும் வந்து இந்த ஃபோன் வந்ததுக்கு பிறகுதான். இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன ஃபோன் வந்து நல்ல ஒரு டிவைஸ். என்ன ஃபோனால் வந்து எங்களுக்கு நிறைய வேலைகள் செய்யலாம். மல்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணலும். நிறையா ஃபோனை வந்து டோர்ச்சாக யூஸ் பண்ணலாம். ஃபோனை வந்து ரேடியோவாக யூஸ் பண்ணலாம். ஃபோனை வந்து டிவியாக யூஸ் பண்ணலாம். ஃபோனாக யூஸ் பண்ணலாம். ஃபோனை கம்ப்யூட்டருண்டாக யூஸ் பண்ணலாம். இஸ் இட் ரைட்? கேல்குலேட்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோன் வந்து ஒரு மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். ஏன்னா ஃபோன் இந்த யூசேஜ் வந்து அன்லிமிட்டெட். இஸ் இட்? ஃபோனை வந்து ஸ்கேனராக யூஸ் பண்ணோம். மேலும் phone can be used as a scanner. Is it? Phone எங்களுக்கு வெப் கேமராவை யூஸ் பண்ணலாமா ஃபோனை? Is it possible to use phone as a web camera? Abdullah, what, what's your answer? Abdullah, which Abdullah is this? Abdullah Ajmiro, Abdullah Faiz. I'm confusing with this Abdullah's case, huh? எங்களுக்கு நான் கேட்குறேன், ஃபோனை வெப் கேமரா மாதிரி யூஸ் பண்ணலுமா? ஃபோன் உண்டா வெப் கேமரா மாதிரி யூஸ் பண்ணலுமா?
right? Can use no நல்ல ஐஃபோன் ஒண்டி ரன் வைங்க அதில் வெப் கேமரா மாதிரி யூஸ் பண்ணலும் ஹை பவர்ஃபுல்லான வீடியோஸ் எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலும் இஸ் இட் யா ஓகே ரைட் வில் மூவ் டு திஸ் ஃப்ளட் பெட் ஸ்கேனர் இந்த ஃப்ளட் பெட் ஸ்கேனர்லாம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பாருங்க இந்த எக்ஸாம்பிளை பாருங்க உங்களோட வீட்டில் ஒரு ஆல்பம் ஒண்டிக்கிறான்னு எடுப்போம் ரைட் ஆல்பம் உண்டு ஃபோட்டோ ஆல்பம் ஃபோட்டோ ஆல்பம் ஒண்டிக்கிறான்னு எடுப்போம் மேனுவல் ஆல்பம் இந்த இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு கொள்வாங்க ஆல்பம் ஆல்பம் இருக்கிறான்னு வைப்போம் இந்த மாதிரி ஆல்பம் இருக்குது ரைட் ஆல்பத்தில் வந்து ஃபோட்டோஸ் இருக்குது சின்ன சின்ன ஃபோட்டோஸ் இருக்குது ரைட் இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கிற ஆல்பத்தில் இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து யாருக்காவது நீங்கள் இப்போ அனுப்ப போகிறேன்னு வைப்போம் யாருக்காவது இந்த ஃபோட்டோ ஒன்றை அனுப்பணும் அனுப்ப சொல்கிறேன் இப்போ நல்ல பழைய ஆல்பத்தில் இருக்கிற ஃபோட்டோ உண்டு மேனுவல் ஆல்பம் ரைட் இந்த ஃபோட்டோவை நீங்கள் அனுப்பணும் என்றால் வாட் கேன் யூ டூ உங்களுக்கு என்ன செய்யலாம் எப்படி நீங்கள் இந்த ஃபோட்டோவை அனுப்புற இந்த ஃபோட்டோண்டா இந்த ஃபோட்டோவை எடுத்து எம்லப்பில் போட்டு போஸ்ட் பண்ணுறல ரைட் அப்படி செய்கிறது இல்லை இந்த ஃபோட்டோ அனுப்ப சொன்னா அவங்களோட ஃபோட்டோன்னு அனுப்ப சொன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கழுவி எம்லப்பில் போட்டு அனுப்புறலே என்ன செய்கிற ஃபோனில் அனுப்புகிறேன்னா ஸோ வாட் கேன் யூ டூ இந்த மாதிரியான ஒரு பேப்பர்ஸில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் நிற்கிற ஆப்ஷன் நம்பர் ஒன் என்ன செய்யலாம் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் ஆப்ஷன் நம்பர் ஒன் இப்போ ஆல்பத்தில் ஃபோட்டோ ஒண்டிக்குது ஃபோட்டோ ஆல்பத்தில் இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பணும் இந்த ஃபோட்டோவை அனுப்பணும் என்ன செய்யலாம் ஈஸி வே வாட் இஸ் த ஈஸி வே வாட் இஸ் த ஈஸியஸ்ட் வே ஈஸியஸ்ட் வே என்ன get the photo the phone right good ஒன்று ஃபோன் எடுத்தாச்சு ஃபோட்டோ ஒன்று அடிச்சாச்சு க்ராப் பண்ணியாச்சு அனுப்பியாச்சு என்ன லேசான வழி யூஸ் த ஃபோன் எங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுற இல்லையா ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுற ஃபோன் எடுத்தாச்சு ஃபோட்டோ ஒன்று அடிச்சாச்சு நல்லா கிளியராக இயன்ற அளவு கிளியராக ரைட் அப்போ வரும் வாட்ஸ்அப்பில் சரி இல்லை சரி அனுப்பி விட்டுறேன் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்னன்னு சொன்னா இது ஹை குவாலிட்டி ஃபோட்டோன்னு அனுப்பணும் என்றால் இந்த மாதிரியான ஒரு டிவைஸை யூஸ் பண்ணணும் ஃப்ளட் பெட் ஸ்கேனர் ரைட் ஃப்ளட் பெட் ஸ்கேனரை நீங்கள் யூஸ் பண்ண வேணும் இப்போ ஃப்ளட் பெட் ஸ்கேனரில் என்ன வரேன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த ஃப்ளட் பெட் ஸ்கேனரில் ரைட் பாருங்க ஃப்ளட் பெட் ஸ்கேனர் இது இப்போ யூஸ் பண்ணுறலண்டா இப்போ ஃபோனால் இந்த வேலையை செய்யலைன்றதுனால ரைட் இப்போ ஃப்ளட் பெட் ஸ்கேனர் வந்து இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் ஓகேயா இந்த டிவைஸில் வந்து வாட் யூ ஹேவ் டு டூ யூ ஹேவ் டு கீப் யுவர் ஃபோட்டோ யூ ஹேவ் டு கனெக்ட் யுவர் கம்ப்யூட்டர் this device is to be connected through the USB keyboard or Wi-Fi also there. After that, when you close this door and when you scan, a laser light beam will pass through on your photo. After that, you will get very clear picture in the screen. After that, you can crop the area what you want to send. Then you can use that photo to send or you can edit or whatever it is you can do. ஒரு டாக்குமெண்ட் உண்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம் இப்போ முக்கியமான ஒரு லெட்டர் ஒன்று இருக்கிற நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பணும் ஏதாவது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று அனுப்பணும் பிரிண்ட் பண்ணி கொள்றதுக்கு ரைட் நீங்கள் ஒரு யாராவது இருக்கிற யூகேல இருக்கிற அவர் சொல்கிற அனுப்ப சொல்லி அவர் பிரிண்ட் பண்ணி டாக்டர்கிட்ட காட்டி ஒரு ஐடியா வந்து தாரேன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோண்டால் இந்த வேலையை எங்களுக்கு ஃபோனால் செய்யலும் இப்போ ஹை குவாலிட்டியாக செய்யலும் அதனால தான் தட் இஸ் வை nowadays we don't use this flatbed scanner okay understand right by using smartphone we can do the same task we don't buy flatbed scanner that is why nowadays we don't use this flatbed scanner early days we highly use this device right இப்போ இதில் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ஸ்கேன் பண்ணினால் இதில் வந்து என்னடா ஹை குவாலிட்டியாக கிடைச்சிடும் எங்களுக்கு நாங்கள் இப்போ ஃபோனில் ஸ்கேன் பண்ணுறதை விட ஹை குவாலிட்டி இதில் கிடைக்கிறாங்க சரியா அப்போ இதில் வந்து ஸ்கேன் பண்ணினா இமேஜ் ஒன்று வர அந்த இமேஜை வந்து எங்களுக்கு என்ன செய்யலும் என்றால் இன்னொரு ஆளுக்கு அனுப்ப இயலும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லைங்கச்சா ஃப்ளட் பெட் ஸ்கேனர்னு சொல்கிறது அதுதான் ரைட் திஸ் இஸ் இன்புட் டிவைஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அ photocopying machine. The scanned image or document is captured by the laser beams and converted into digital data. The laser beam ஆல capture பண்ணி digital dataவாக ஃபோட்டோவாக இது கன்வெர்ட் பண்ணி தார. After that we can use that image. Understand?
ஸோ ஃப்ளட் பெட் ஸ்கேனர் இது வந்து முதலாவது ஆள் ஸ்கேனர் டைப்ல. ரைட். செகண்ட் ஒன் இஸ் barcode ரீடர். ரைட், அது வெரி காமன் டிவைஸ் தான் இது. barcode ரீடர். barcode ரீடர் எங்களுக்கு தெரியும். barcode ரீடர் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்ல நாங்கள் யூஸ் பண்றோம் இல்லையா? பொஸ் சிஸ்டம்னு சொல்றோம். பொஸ் சிஸ்டம் barcode ரீடர் ஷாப் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ற இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஸ்கேனர். ரைட். இப்போ barcode ரீடர் வந்து ஸ்கேன் பண்ணி barcode கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டர் உள்ளுக்கு இட் வில் gives the data. Barcode is a data, no? We discuss about the barcode reader in our data and information session. Is it? Right. Barcode is considered as a data when you capture the barcode into the computer by using a barcode reader. The software will convert barcode into information. Is it? barcode ரீடர் தான் வந்து barcode ரீட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு இன்புட்டா கொடுக்குற. ஸோ அதனால அது வந்து barcode ரீடர் வந்து ஒரு இன்புட் டிவைஸா வரும். Right. One of other important device is MICR. MICR. What is this MICR? Magnetic Ink Character Reader. MICR. யாருக்கு தெரியும்? இந்த மேக்னெட்டிக் இங்கால ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஒன்று பிரிண்ட் பண்ற. வாட் இஸ் தட்? மேக்னெட்டிக் இங்கால பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கிறது. அது யாருக்கு தெரியும்? நம்மள அது எல்லா வகையான அந்த டாக்குமெண்டையும் அந்த முழு உலகத்திலையும் மேக்னெட்டிக் இங்கால தான் பிரிண்ட் பண்ணணும். தட் இஸ் காமன் ரூல். வாட் இஸ் தட்? யாருக்கு தெரியும்? You know that? Who's that shouting? Nada, mute your microphone, please. Nada Nazir. Nada Nazir, mute your microphone. What is the device, student? என்ன டிவைஸ என்ன not the device என்ன டாக்குமெண்ட வந்து மேக்னெட்டிக் இங்கால பிரிண்ட் பண்ணப்படுற? யாருக்கு தெரியும்? இப்ப பேரை சொல்லி கேட்க போறேன். ரைட். ரைட். Oh my God, again shouting. Who's that shouting? மியூட் பண்ணிக்கொள்ளணும் மைக்ரோஃபோனை. ரைட். பேங்க் செக் ஏனா? செக். யா குட். செக். பேங்க் செக் இருக்குதானே? பேங்க் செக் வந்து பேங்க் செக் ஒன்று நான் எடுத்து காட்டுறேன்னு பாருங்க. உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நான் சும்மா பிஓசி பேங்க்ல செக் ஒன்று எடுப்போமே. சரியா? இருக்குது. Yeah, look at this. Look at this document. I'm going to save this document and write ஃபுல்லாக எடுக்கிறேன். ரைட். ஓகேயா? Where is that? ரைட். இதை பாருங்க பிள்ளைகள். இந்த டாக்குமெண்ட்டை பாருங்க. இந்த செக்கை பாருங்க. செக்கை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிறேன். சரியா? இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் இருக்கிற. இந்த நம்பர்ஸ் கீழே இருக்கிற இந்த நம்பர்ஸுக்கு தானே? இந்த நம்பர்ஸ் வந்து ரைட். இது வந்து இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து மேக்னெட்டிக் இங்கால தான் கட்டாயம் பிரிண்ட் பண்ண வேணும். மேக்னெட்டிக் இங்கால் இது வந்து காமன் ரூல். உலகத்தில் எந்த செக்காக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, இது ஸ்ரீலங்காட இலங்கை வங்கி, ஸ்ரீலங்காட பேங்க் ஆஃப் சிலோன். ரைட். இந்த 3 நம்பர் வார இதுல 3 நம்பர் வந்து ஒன்று வந்து ஒரு நம்பர் வந்து செக்ட சீரியல் நம்பர் ஒன்று வார, இன்னமொரு நம்பர் வார வந்து அக்கௌண்ட் நம்பர் ஒன்று வார, இன்னமொரு நம்பர் வார வந்து இந்த பேங்க் ஐடென்டிஃபை பண்றதுக்கான நம்பர். இல்லைங்கச்சா? எந்த பேங்க் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்கான அக்கௌண்ட் நம்பர், அடுத்து செக்ட ஒரு சீரியல் நம்பர். இந்த 3 நம்பரையும் கம்ப்யூட்டருக்கு என்டர் பண்ண வேணும். கம்ப்யூட்டர் உள்ளுக்கு என்டர் பண்ண வேணும். யார் என்டர் பண்ணணும்? பேங்க்ல வேலை செய்யறாக்க. இல்லைங்கச்சா? ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான thousands ஆஃப் செக்ஸ் வரும். சில நேரம் பேங்களுக்கு thousands ஆஃப் செக்ஸ் வரும். இது எல்லாத்தையும் என்டர் பண்ணணும். அப்போ நம்பர் என்டர் பண்ற நேரம்
பிழையா என்டர் பண்ணால் பெரிய பிரச்சனையா போய்த்திடும். ஸோ தட் இதை மேனுவலா என்டர் பண்றது இல்லை. மேனுவலி என்டர் பண்றது இல்லை, இதை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது. இதை ஸ்கேன் இந்த எம்ஐசிஆர்ல வச்சு, இந்த எம்ஐசிஆர்ன்ற இந்த கருவியில வச்சு ஸ்கேன் பண்ணி சொன்னால் மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர்னு சொல்கிறேன். மேக்னெட்டிக் இங்கால் எழுதின இந்த கேரக்டரை வந்து ரீட் பண்ணி எடுக்கும். அதுதான் நாங்கள் இந்த எம்ஐசிஆர்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேயா, விளங்கிச்சா? ரைட், இந்த எம்ஐசிஆர்ன்ற டிவைஸை நாங்கள் பார்ப்போம். எம்ஐசிஆர் டிவைஸ் வந்து பேங்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற டிவைஸ் இதில் வச்ச உடனே என்ன செய்யறேன்னா, இதை அப்படியே இழுத்தாச்சு. இழுத்த உடனே இந்த மாதிரி இல்லாட்டி இதை சுற்றி வாரு, இந்த மாதிரி போய்த்து இப்படி சுற்றி வரக்கொள்ள அதில் மேக்னெட்டிக் இங்கால பிரிண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி கம்ப்யூட்டர் உள்ளுக்கு எடுத்துரும். ஸோ லேசி, அதனால் வைக்கிற ஸ்கேன் பண்ணுற, வைக்கிற ஸ்கேன் பண்ணுற. அப்படி இல்லாட்டி அதெல்லாம் டைப் பண்ண போனால் பிழை வரையில் இந்த மாதிரியும் இருக்கிற உள்ளுக்கு இழுத்துரும். இழுத்தோடனே ரீட் பண்ணிட்டு தள்ளி விட்டுரு. அப்போ ஒன்றா நாங்கள் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கொண்டு போக வேண்டியது தான். ரைட், திஸ் இஸ் அவைலபிள் இன் பேங்க். இட் இஸ் யூஸ்ட் டு check the accuracy of check. This device read the numbers printed in the bottom of the check, right? Its data such as bank code, bank account number, and feed them into the computer. கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டருக்கு இதை ரீட் பண்ணி, இல்லைன்னா சரி பிழையான டேட்டா இருந்தான்னா உடனே இது பிழையான செக்னு சொல்லி என்ன செய்யும், ரிஜெக்ட் பண்ணிடும். சரியான செக்காக இருந்தான்னு சொன்னால் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி உள்ளுக்கு எடுத்துடும். ஸோ சரி லேசி, இந்த எம்ஐசிஆர் இல்லாமல் எங்களுக்கு கொண்டும் செஞ்சுக்கொள்ள இல்லாமல் போகிற பேங்க்குக்கு இம்பாசிபிளாக செக்கை ஹேண்டில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், சாரி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் சொல்கிறேன், அல்லது ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர்னு சொல்கிறேன். ஓசிஆர் இது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் உண்டிக்கிறேன். இந்த ஓசிஆரால் சரி என்ன செய்யலும் என்றால், இந்த ஓசிஆரால் இப்போ நான் சொல்லுமே ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு, ஒரு புக் கொண்டு இருக்கிறேன்னு வைப்போம். ரைட், பாருங்கள், நான் ஓசிஆர் டிவைஸ் எடுக்கிறேன். ஓசிஆரில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து மிச்சம் டாக்குமெண்ட்டை, இந்த டாக்குமெண்ட் ஒன்று இருக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை நான் திருப்பி டைப் பண்ணணும். இப்போ ஏதாவது புக் கொண்டு இருக்கிறேன்னு வைப்போமே, ஒரு புக் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பெரிய புக் கொண்டு இருக்கிறேன். அந்த புக்கை புக்காக மாற்றணும்டா, முழு புக்கையும் டைப் பண்ணணும். சரி கஷ்டம் அது டைப் பண்ணுறது திருப்பி. அப்போ இந்த டிவைஸ் இருக்கிற ஓசிஆர்னு சொல்லி பிள்ளைகள், இந்த ஓசிஆர் டிவைஸில் வந்து நாங்கள் பேனை மாதிரி இருக்கிறத வச்சு அப்படியே இழுத்துட்டு போகக்குள்ளே டைப் ஆகிக்கொண்டே வர இல்லைங்கண்ணா. சரியான லேசி ஓசிஆர். ரைட், ஓசிஆரில் வந்து இந்த ஓசிஆர் இந்த வித்தியாசமான டிவைசஸ் இருக்கிற ஒரு வரி வரியாக ஓசிஆர் பண்ணக்கூடிய டிவைஸ் இருக்கிற எல்லாம் ஒரு பேஜ் பேஜை ஒருக்கல் ஓசிஆர் பண்ணோம் மேலும். Right? It will recognize the characters optically by using laser light beam. Right? It will recognize each and every character, symbols, and everything. And after that, it will recognize, and after that, it will type in a document. ஒரு டாக்குமெண்ட்ல டைப் பண்ணி போட்டு தர. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன செய்யலும்டா, எடிட் பண்ணலும். இப்போ நாங்கள் ஃப்ளட் பெட் ஸ்கேனரால் ஸ்கேன் பண்ணினா இமேஜ் தானே வர, இமேஜை எடிட் பண்ணல. ஒரு டியூட் பண்ணிக்கிறேன்னு வைங்க, டியூட்டில் என்ன சரி மாற்றணும்னா நாங்கள் ஓசிஆர் பண்ணணும். ஓசிஆர் பண்ணினா அது டைப் பண்ணி போட்டு தர. நான் வந்து சும்மா ஸ்கேன் பண்ணினேன்டா, இமேஜ் மாதிரி வர, இமேஜ் வந்தால் எங்களுக்கு எடிட் பண்ண இல்லாது, வி கான் எடிட். அதான் டிஃப்ரெண்ட். எங்களுக்கு இந்த மாதிரி டிவைஸ் இருக்குது பாருங்க, இந்த மாதிரி. ஓகே, இதில் என்ன செய்யலாம் என்றால், ஒரு பேஜ் அப்படியே என்டையர் பேஜை வந்து பிள்ளையால் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், இதில் அப்படியே வந்து என்ன செய்யலாம் என்றால், இந்த டிவைஸில் வச்சு இப்படி இழுத்துட்டு வரக்குள்ளே அவ்வளவும் டைப் ஆகிக்கொண்டு போகிறேன். அப்படி இமேஜ் இருந்தா இமேஜ் வந்து இமேஜ் ஃபைல் வந்து எங்களுக்கு இமேஜாக வர, இமேஜ் ஃபைல் இமேஜாக வர. மற்றபடி என்ன செய்யும் என்றால் எங்களுக்கு பாருங்க, இமேஜ் ஃபைல் இமேஜாக வர டெக்ஸ்ட் எல்லாத்தையும் டைப் பண்ணி போட்டு தரேன். இப்போ இதை பாருங்க, லுக் அட் திஸ். இந்த ஓசிஆர் டிவைஸ் வந்து ஒரு என்டையர் பேஜே வந்து ஓசிஆர் பண்ணும். இதை எப்படி வச்சு இப்படி முள்ள அப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிற நேரம் எல்லாத்தையும் எங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து என்ன செய்யும் என்றால், இதை ரெகக்னைஸ் பண்ணி டைப் பண்ணி போட்டு தர. அப்போ எங்களுக்கு ஒரு
ஒரு பெரிய புக் கொண்டா இருந்தாலும் சரி புக்கா வந்து குயிக்கா மாத்தலும். ஸோ இந்த யூஸ் வந்து மிச்சம் கூட. இப்போ இந்த ஆப்ஷனும் வந்து இந்த ஓசிஆர் ஆப்ஷன் பிள்ளைகள் எங்களோட ஃபோனில் வைக்கிறார். இந்த ஓசிஆர் ஆப்ஷன் வந்து எங்களோட ஃபோனில் இந்த ஓசிஆரை வந்து எங்களோட மொபைல் ஃபோனில் எங்களுக்கு யூஸ் பண்ணலும். ரைட், மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணலும். ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கிற இப்போ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிற. இப்போ என்ன செய்யறேன்டா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வந்து இருக்குது, ஒரு டியூட் ஒன்று இருக்குது. அந்த டியூட்டை வந்து நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல. அது வந்து ஓசிஆரில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோனில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் இதில் ஓசிஆர் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் ஓசிஆர் சாஃப்ட்வேர் எடுத்து அதில் நீங்கள் ரன் பண்ணி நினச்சோன்னால் இந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு டெக்ஸ்டாக போட்டு தர இல்லைங்கச்சா. டெக்ஸ்டாக போட்டு தர டெக்ஸ்டாக போட்டு தந்தேன்னு சொன்னால் அவளுக்கு என்ன செய்யலும், எடிட் பண்ணலும். எடிட் பண்ணா என்னது பிள்ளைகள், மாத்துறது, சேஞ்ச் பண்ணுறது. ரைட், திருத்தன்னு சரி எழுத்து பிரிந்தா திருத்தலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எட் பண்ணலும் ரிமூவ் பண்ணலும். சும்மா நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டைப் பண்ணுற மாதிரி. அப்போ நார்மலாக வந்து நாங்கள் ஸ்கேனரில் எடுத்தேன்னு சொன்னால் இதில் வர்றது வந்து இமேஜ் தான் வர ஃபோட்டோ. இமேஜ்ண்டா வந்து ஃபோட்டோ. இப்போ ஃபோட்டோவாக இருந்தான்னு சொன்னால் யூ கான் சேஞ்ச் நோ, யூ கேன் சேஞ்ச் ஒன்றே மாற்றல, ஃபோட்டோ அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஓசிஆரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னால் ஃபோட்டோ இல்லை, இவர் வந்து டெக்ஸ்டாகவே எங்களுக்கு போட்டுத்தாரு, டெக்ஸ்டாக போட்டுத்தாரு. ஃபோட்டோ அடித்து அவர் கன்வெர்ட் பண்ணி தர டெக்ஸ்டா. ஸோ வி கேன் எடிட். அதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இல்லைங்க, நான் இப்போ ஹை பவர்ஃபுல் சாஃப்ட்வேர் ஒன்று உள்ளுக்கு ரன் ஆகுது. இந்த ஃபோன்லேயும் இந்த ஓசிஆர் சாஃப்ட்வேர் இருக்கிற ஒரு நீங்கள் ஆப் ஸ்டோருக்கு இல்லாட்டி ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் போய்த்தான்னு சொன்னால் உங்களுக்கு ஓசிஆர் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சாஃப்ட்வேருக்கு வந்து நீங்கள் அநேகமாக பே பண்ண வேண்டி வரும். ஃப்ரீயாக வந்து தரது குறவு. என்றால் இதில் வந்து இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் வந்து தான் இது. ஃப்ரீயும் இருக்கலாம், நீங்கள் தேடி பாருங்க. ஓகேயா, ரைட். அடுத்த முக்கியமானதான் வந்து ஓஎம்ஆர்னு சொல்றது. ஓஎம்ஆர், ரைட். ஓஎம்ஆர்னு சொல்லக்கூடிய என்ன, இந்த ஸ்கேனர், ஓஎம்ஆர்னு சொல்லக்கூடிய ஸ்கேனர், ரைட். அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஓஎம்ஆர். ஓகேயா, ரைட். நான் இதை ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். அஞ்சாவது ஃபிஃப்த் ஒன் வந்து ஓஎம்ஆர். இந்த ஓஎம்ஆர் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் எம்சிக்யூ ஆன்சர் ஷீட்டை வந்து திருத்துறதுக்கு யூஸ் பண்ணுறேன். எம்சிக்யூ ஆன்சர் ஷீட் இருக்குதானே, எம்சிக்யூட ஆன்சர் ஷீட் அது எப்படி திருத்துறேன்னு சொன்னால் இதில் ஓஎம்ஆர் ஷீட்னு வர ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் இருக்கிறேன். சரியா, நான் உங்களுக்கு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் பிடிஎஃப் தேவையில்ல, சும்மா இமேஜ் ஒன்று பார்ப்போம். ஓஎம்ஆரில் இந்த மாதிரி தான் ஆன்சர் ஷீட் வர, இதை நாங்கள் ஃபில் பண்ண வேணும், இப்படி தான். ரைட், ஓஎம்ஆருக்கு ஸ்பெஷலான ஒரு இது ஒன்று வர பிள்ளைகள், ஸ்பெஷல் ஷீட் ஒன்று வர, ஆன்சர் ஷீட். நார்மலாக அவங்களோட ஸ்கூலில் அவங்களுக்கு தர மாதிரி அல்ல, ரைட். அது மாதிரி அல்ல, ஸ்பெஷலான ஒரு ஷீட் ஒன்று தர எங்களுக்கு. இதில் வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த மாதிரி ஷேட் பண்ணணும். ஆன்சருக்கு வந்து தரப்போடையில் அண்டர்லைன் பண்ணல, அது என்ன செய்யணும் என்றால் அவங்களோட ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஷேட் பண்ணணும். அப்போ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் ஓசி இந்த ஓ எம்ஆர் ஸ்கேனர் இருக்குது. இந்த ஓஎம்ஆர் ஸ்கேனரில் இந்த OMR ஸ்கேனரை கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணி யூ ஹேவ் டு கனெக்ட் த OMR டிவைஸ் இன் யுவர் கம்ப்யூட்டர். ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு கிவ் ஆல் த டீட்டெயில். ரைட், முதலாவது கொஸ்டனுக்கு எத்தனாவது விட, ரெண்டாவதுக்கு எத்தனாவது விட, மூணாவதுக்கு எத்தனாவது விட எல்லாம் கொடுத்து வச்சோம். கொடுத்து வச்சதுக்கு பிறகு இந்த டிவைஸில் போட்டு ஸ்கேன் பண்ணினால் இந்த ஆன்சர் ஷீட் அப்படி இங்கால போய்த்து அங்கால வரும். வர நேரம் எத்தனை சரி எத்தனை பிள்ளைண்டு அவ்வளோ டீட்டெயிலும் கம்ப்யூட்டருக்கு அவர் ஒட்டோ டிடெக்ட் பண்ணி எடுக்கிறார். இதில் நீங்கள் இதை பாயிண்ட் பண்ணுறதானே அந்த ஷேட் பண்ணுறதை வச்சு என்ன செய்யும் என்றால் இது வந்து ரெகக்னைஸ் பண்ணி எடுக்கிறேன். ரைட், தட் இஸ் ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன், ஆப்டிக்கல் மார்க்அப் ரெகக்னிஷன் சொல்கிறது. ரைட், இல்லைங்கச்சா. திஸ் இஸ் அன் இன்புட் டிவைஸ் which recognize marks made using a pencil or pen. It is commonly used to check forms filled by a pen or pencil. Right, correct MCQs of exam paper. மெயினாக யூஸ் பண்ணுற வந்து MCQ பேப்பரை திருத்துறதுக்கு தான் பயன்படுத்துகிறேன். விளங்கிச்சா. ஓஎம்ஆர் ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ். அடுத்த ஃபைனலாக இருக்கக்கூடிய டிவைஸ் தான் வந்து ஏடிஎம்னு சொல்லக்கூடிய டிவைஸ். ஏடிஎம் எங்களுக்கு தெரியுமா, ஏடிஎம் மெஷின். ஏடிஎம் மெஷினில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஏடிஎம் மெஷினில் நாங்கள் சிக்ஸ்த் ஒன்
ஏடிஎம் மெஷினில் நாங்கள் கார்டை போட்டோன்னு சொன்னால் கார்டை ரீட் பண்ணி கார்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேங்க்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு வந்து அனுப்புகிறோம். ஏடிஎம் மெஷின் ரீட் த பேங்க் கார்டு. இட் ரீட் த பேங்க் கார்டு வந்து என்ன செய்யும், பேங்க்ல இருக்கக்கூடிய பேங்க் கார்டை வந்து ரீட் பண்ணும். இதில் நாங்கள் ஏடிஎம்ல போடக்கூடிய இந்த கார்டுக்கு தானே இந்த கார்டை ரீட் பண்ணி இந்த கார்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் தானே கனெக்ட் பண்ணிக்கிற ஃபீட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஏடிஎம் மெஷின் ஆல்சோ கம்மிங் அண்டர் அன் இன்புட் டிவைஸ். அந்த இன்புட் டிவைஸ்களுக்கு தான் வருது. ஓகேயா? இப்போ ஸ்கேனர் இது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி தான் டாக்குமெண்ட் எடுக்கிறது. ரைட்? ஃப்ளட் பெட் ஸ்கேனர் ஆயிக்கலும், பார்கோடு வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது. எம்ஐசிஆர் வந்து மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர், இது வந்து பேங்க் செக்கை ரீட் பண்ணி எடுக்கிறது. ஓசிஆர் வந்து ஒப்டிக்கல் கேரக்டர் ரீடர், இவர் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணி தாரு இல்லையா, டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணி எங்களுக்கு தாருது. அதே மாதிரி ஓஎம்ஆர் வந்து எம்சிக்யூ பேப்பர் ஆன்சர் ஷீட்டை ரீட் பண்ணுறது. அடுத்து ஏடிஎம் வந்து பேங்க் கார்டை ரீட் பண்ணி ஸ்கேன் பண்ணி ரீட் பண்ணி தருது. ஓகேயா? லாஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு தந்திருக்கிறது வந்து எங்களுக்கு மைக்ரோஃபோன், ஏதாவது சவுண்டோட நாங்கள் ஆடியோ அல்லது ஆடியோவை நாங்கள் கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்க வேணுமா இருந்தான்னு சொன்னால் ஏதாவது ஆடியோ உண்டு. ஆடியோன்னு சொன்னால் என்னது? ஆடியோ வந்து எங்களோட வாய்ஸாக கேளும், வாய்ஸ் ரைட், அல்லது சாங் ஆகிக்கலும் எதனா சரி ஒரு சாங் உண்டு, இல்லாட்டி ஏதாவது ஒரு சவுண்ட் உண்டா இருக்கலாம். நாங்கள் இதை இன்புட்டாக கொடுக்க வேணுமா இருந்தேன்னு சொன்னால் வி ஹாவ் டு யூஸ் அ மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோனோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து மைக்குன்னு சொல்கிறது. மைக்ரோஃபோனோட யூஸ் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் அவைலபிள் நவ். இப்போ நாங்கள் யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, யூடியூபர் யூஸ் பண்ணுற மைக் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன மைக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூடியூப் கண்டென்ட் செய்கிறவங்க யூஸ் பண்ணுற இல்லையா சின்ன சின்ன மைக், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைக். இதில் வந்து கொலரில் எங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய சின்ன மைக் இருக்கிற கொள்ள மைக் இருக்கிற இல்லையா, யூடியூப்ல வந்து கொள்ள மைக் இருக்கிற ரைட். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மைக்ஸ் எல்லாம் இருக்கிற. ஏதாவது நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்கிற நேரம் டிஃப்ரெண்டான இந்த மாதிரியான மைக்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லான மைக்ஸ் எல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். வாட் வில் ஹேப்பன் when you use mic, it will capture your voice and after that it will pass through to the computer, right? The computer will get, so that we are telling this is coming under input device because this mic will input the வாய்ஸ் சிக்னல் டு த கம்ப்யூட்டர் இல்லையா. அவங்களோட வாய்ஸ் வரக்கூடிய அந்த டேட்டாவை வந்து வாய்ஸ் டேட்டாவை வந்து கம்ப்யூட்டர் உள்ளுக்கு என்ன செய்யும், இன்புட்டாக அது வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ் உள்ளுக்கு வாருது, இன்புட் டிவைஸில் வர விஷயங்கள். ஓகேயா? இப்போ இன்புட் டிவைசஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் அவுட்புட் டிவைசஸை நாங்கள் பார்க்க வேணும். ஓகே, அவங்களோட புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க பிள்ளைகள். மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஷார்ட் நோட் ஒன்று தரப்போகிறேன். புக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எனிதிங் எல்ஸ் உங்களுக்கு என்ன சார் இஷ்யூஸ் இருக்குதா இந்த செஷனில்? ஏதாவது இருக்குதா? எனி டவுட்ஸ், ஏதாவது விஷயங்கள் இருக்குதா? அதர்வைஸ் ஐ அம் கோயிங் டு வைண்ட் அப் த கிளாஸை முடிக்க போகிறேன். ரைட். ஹிக்மா, எனி இஷ்யூஸ்? நதா, மின்ஹா, ரைட். ரசல், ஹன்சா, எனி இஷ்யூஸ்? கிளியரா? ஹண்ட்ரட் செஷன் கிளியரா இருந்துச்சா? ஓகேயா? ரைட். ஓகே தானே? ரைட் ரைட். என்னோட புக்கை யூஸ் பண்ணுங்க, முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ரைட். ஐ வில் கிவ் யுவர் பிடிஎஃப் நோட் வெரி சூன். ஐ வில் ஷேர். ஓகே. ரைட். வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.